இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சாப்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மட்டன் சாப்ஸ் செய்ய போகிறோம். மட்டன் சாப்ஸ் செய்கிறதுக்கு இது மாதிரி மட்டன் பீஸ் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு மட்டனும் இவ்வளோ ஒரு பெரிய சைஸில் ஃப்ளாட்டாக இது மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் எல்லா மட்டன் பீஸும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி மட்டன் பீஸ் கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. மட்டன் சாப்ஸ் நம்ம ட்ரை மட்டன் சாப்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டடான பீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் நம்ம சைனீஸ் ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இது மாதிரி மட்டன் பீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு கொழுப்பு இல்லாமல் நார்மல் கறி இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். கடையில் வாங்கி அவங்கக்கிட்டே இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக நீங்கள் வெட்டி கேட்டிங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க. ஓகே, மட்டன் சாப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ட்ரை மட்டன் சாப். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மட்டனையும் இதுக்குள்ளே போட்டுட்டு குக்கரில் போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நல்ல தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு போடுங்க. நல்ல தண்ணியில் நான் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம். இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். 65 எப்படி ட்ரையாக இருக்குது அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறோம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பாருங்கள் லெமன் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம இதை கரைக்கலாம் எதுவும் வேண்டாம். நம்ம இதை அப்படியே இதில் போட்டுட்டோன்னா நம்ம தண்ணி ஊற்றினா வேக வைக்கிறப்ப அதுவாகவே கரைஞ்சிடும். இது கொஞ்சமாக நம்ம ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். சாப்ஸ் நம்ம ஸ்லைடாக நம்ம கட் வச்சுருக்கிறனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நான் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறேன். நல்லா இப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி இவ்வளோ தூரம் தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் இதை அப்படியே நம்ம குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம பற்ற வச்சிடணும். இப்போ இதை நான் ஒரு 3 விசில் மாதிரி வைக்கிறேன். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வச்சா போதும். குக்கரை மூடிட்டு நம்ம அடுப்பில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். 10 மினிட்ஸ் குக்கரில் தான் வச்சு இறக்கியாச்சு. இப்போ விசில் போனதுக்கப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வந்துருக்கு. இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இது மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் மட்டன் பீஸ் எடுத்து காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக இருக்கணும். இதை இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா நான் இதை வச்சு நல்லா ஒவ்வொரு பீஸையும் தட்டிட்டேன்.
தட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மட்டன் சாப்ஸ் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், கிரேவிலாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எப்படி சிக்கன் 65லாம் பொரிப்போம் அது மாதிரி இதை பொரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த கலரில் கொஞ்சம் இது கவனமாக மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மட்டன் சாப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஆனியன் லெமன் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 65 மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள்.